மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி யோகா சம்பந்தமாக, சரம் சம்பந்தமாக, அதாவது சரகலை சம்பந்தமான ஒரு சின்ன வீடியோ. ரொம்ப முக்கியமான வீடியோ. மக்களாகிய உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு பயிற்சி சம்பந்தப்பட்ட ஒரு வீடியோ. சரம் என்றால் என்ன? சரகலை என்றால் என்ன? சரம்னா மூச்சுக்காற்று, கலை என்றால் இடகலை பின்கலை, அதாவது நம்மளுடைய இடநாசில் வளநாசில். இந்த வளநாசில் தான் வலது கலை, இடநாசில்ஸ் அதாவது இடது முக்கு துவாரம் இடகலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பயிற்சி சம்பந்தப்பட்டது. அப்போ இடது பக்கம் மூச்சு ஓடுதுன்னா அது இடது கலை, வலது பக்கம் மூச்சு ஓடுதுன்னா அது வலது கலை. எப்போவுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் மூச்சு ஓடாது. ஒரு மனிதனுக்கு, ஆரோக்கியமான மனிதனுக்கு ரெண்டு பக்கமும் மூச்சு ஓடாது. ஏதாவது ஒரு பக்கத்து மட்டும்தான் மூச்சு ஓடும். அது இடது பக்கமாகவும் இருக்கலாம், இல்லை வலது பக்கமாகவும் இருக்கலாம். செயலை பொறுத்து, நம்மளுடைய செய்கையை பொறுத்து. இப்போ சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், வலது பக்கம் மூச்சு ஓடும். ஏன்னா நல்லா செரிமானம் ஆகணுங்கிறதுக்காக வலது பக்கம் மூச்சு ஓடும். அதே மாதிரி இரவில் தூங்கும் போது வலது பக்கம்தான் மூச்சு ஓடும். சில நேரங்களில் இடது பக்கம் மூச்சு ஓடும். அமைதியாக உட்காந்துருக்கும் போது, ஒரு நல்ல நிகழ்ச்சிகள் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா இடது பக்கம் மூச்சு ஓடும். இப்போ எப்படி மூச்சு ஓடுனா, இல்லை எப்படி எந்த மாதிரி அல்லது எந்த மாதிரியான மூச்சை நம்ம ஓடுனா, எப்படி மூச்சு ஓடுனா நமக்கு என்ன, எப்படி நல்லது, எப்படி பயன் அப்படிங்கிறத ஒரு சின்ன விளக்கம். இதில் திருமந்திரத்தில் ஒரு பாட்டாகவே சொல்லி வச்சுருக்காரு. திருமூலர் 63 நாயன்மார்கள் ஒருவர், மூத்தவர், திருவள்ளுவருக்கெல்லாம் முந்தையவர், அனைத்து சித்தர்களுக்கும் மூத்தவர். உலகம் தோன்றும் போது, உலகம் தோன்றி நேரடியாக ஈசனிடம் யோகம் பயின்றவர். யோகம் பயின்ற மொத்தம் 8 பேர் யோகம் பயின்றாங்க. அதில் திருமூலரும் ஒருவர். அப்படிப்பட்ட அவர் என்ன சொன்னாங்க கேட்டிங்கன்னா, வெள்ளி வெண்திங்கள் விளங்கும் புதனிடம், ஒல்லிய மந்தன் ரவி செவ்வாய் வளம், வள்ளிய பொன்னே வளர்பிறை இடம், தெல்லிய தேய்பிறை வளமாமே அப்படின்ட்டுருக்காரு. அந்த பாடலில் சரகலையை பற்றி சொல்லியிருக்காரு. வெள்ளி வெண்திங்கள் விளங்கும் புதனிடம், வெள்ளிக்கிழமை, திங்கக்கிழமை, புதன்கிழமை காலையில் சூரிய உதயத்திலிருந்து 2 மணி நேரம் இடது பக்கமாக மட்டும்தான் மூச்சு ஓட வேண்டும். இதுதான் ரூல். அதே மாதிரி ஒல்லிய மந்தன், மந்தன்னா சனிக்கிழமை, ஒல்லிய மந்தன் ரவி, ரவினா ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய், ஒல்லிய மந்தன் ரவி செவ்வாய் வளம், இந்த சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் இந்த 3 நாட்கள் வலது பக்கமாகத்தான் மூச்சு ஓடணும். தான் ரூல். வள்ளிய பொன்னே அப்படின்னா, பொன்னேன்னா வியாழக்கிழமை, வள்ளிய பொன்னே வளர்பிறை, வளர்பிறையாக இருந்தால், பௌர்ணமியாக இருந்தால் இடது பக்கமாக சுவாசம் ஓட வேண்டும். மூச்சு சுவாசம் இடது பக்கமாக காலையில் சூரிய உதயத்திலிருந்து 2 மணி நேரம் ஓட வேண்டும். அதுதான் ஒரு நல்ல உடம்புக்கு அழகு. தெல்லிய தேய்பிறை, தேய்பிறை வீரனாக இருந்து அமாவாசையாக இருந்தால் வலது பக்கமாக ஓட வேண்டும். இதுதான் விதி, இதுதான் ரூல். இப்படித்தான் ஒரு மனிதனுடைய உடம்புல மூச்சு காற்றானது இப்படித்தான் ஓடணும். இதை மீறி ஓடியது என்றால் அது நல்லதல்ல. ஒரு பேச்சுக்கு சனிக்கிழமை வலது பக்கமாக தான் மூச்சு ஓடணும்னு சொல்லியிருக்கேன். சனிக்கிழமை மூச்சு வலது பக்கமாக ஓடாமல் இடது பக்கம் ஓடுதுன்னா இது ஒரே நாளில் எந்த கெடுதல் பலனையும் தராது. இது அப்படியே நாளாக இந்த வாரம் ஓடாது, அடுத்த வாரம் ஓடாது, அப்படியே நாளாக சனிக்கிழமை என்றால் சனி சம்பந்தப்பட்ட நோய்கள் உங்களை தாக்கும். அப்போ ஜன்னி வரும், காய்ச்சல் வரும், அதிகமான சளி இருமல் பிடிக்கும். இது அப்படியே கபம் அதிகமாகி உங்களுடைய நுரையீரலை பாதிக்கும். இந்த மாதிரி அப்போ சனி சம்பந்தம்னா சனி தான் ரத்த நாளங்களை கொழுப்பு அடைக்கும். இந்த மாதிரி அப்படியே அக்ரிவேட் ஆகிக்கிட்டே போய்கிட்டே இருக்கும். இதை நம்ம ஆரம்பத்திலே கவனித்து இந்த சரகலை பயின்று வந்தால் பெரிய விஷயங்களை, பெரிய இடர்பாடுகளை, பெரிய துயரங்களை நம்ம கண்டிப்பாக தடுக்கலாம். அதுக்கு சரகலை நம்ம ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணணும். ஆசனா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ரெகுலராக ஆசனா ப்ராக்டிஸ் பண்ணணும். உடம்பை வளைச்சி நிலச்சி நிறைய ஆசனங்கள் இருக்குது. கிட்டத்தட்ட பல லட்ச ஆசனங்கள் இருக்குது. 84 லட்ச ஆசனங்கள் சொல்லியிருக்காங்க. பட் நம்ம இன்றைக்கி நமக்கு எக்ஸிஸ்டிங்காக பார்த்திங்கன்னா
ஒரு குறிப்பிட்ட சில 1000 ஆசனங்கள் மட்டும்தான் இருக்கிறது. அதில் முக்கியமான சில பல ஒரு ஒரு 50 அல்ல 60 100 ஆசனங்களை வந்து ரெகுலராக பயிற்சி பண்ணிக்கிட்டே வந்தோம்னா உடம்பு வந்து நன்றாக இருக்கும். அது ஒன்று. அடுத்து இந்த சரகலை, இந்த மூச்சு பயிற்சி சரகலையில் வந்து இந்த பயிற்சியை நம்ம மேற்கொள்ளணும். புள்ளினும் மிக்க புறவியை மேற்கொண்டால் கல்லுண்ண வேண்டாதானே கழிதரும் துள்ளி நடப்பிக்கும் சோம்பு தவிர்ப்புக்கும் உள்ளது சொல்லும் உணர்வுடையக்கே அப்படின்ட்டு திருமந்திரம். திருமந்திரத்தில் திருமலர் வந்து இந்த பாடலில் நல்ல கவனிங்க. புள்ளினும் மிக்க புறவியை மேற்கொண்டால் கல்லுண்ண வேண்டாம் தானே கழிதரும் துள்ளி நடப்பிக்கும் சோம்பு தவிர்ப்புக்கும் உள்ளது சொல்லும் உணர்வுடையவர்க்கே. புறவியை சக்தி கொண்ட காற்று சக்தி கொண்ட அந்த பயிற்சியை நம்ம மேற்கொண்டால் நமக்கு வந்து இன்பத்தை தரும் அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை வந்து நமக்கு வந்து சொல்லியிருக்காரு தன்னுடைய திருமந்திரத்தில். சரி, பயிற்சி எப்படி பண்ணுறது? ரொம்ப ஈஸி. இதுக்கு வந்து இன்னொரு பேரும் இருக்குது, குகை தியானம் சொல்லி பேர் இருக்குது. ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான். ஆசனாசனா அது நிறையா டைம் எடுக்கும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 50 தடவை அல்லது 100 தடவை இந்த சின்ன பயிற்சியை வந்து மேற்கொள்ளுங்க. அது உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டடாக இருக்கும். நல்லா நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது, அந்த அளவுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். நம்பவே மாட்டீங்க, அந்த அளவுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். இப்போ பயிற்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எந்த பக்கம் வந்து மூச்சு ஓடுதுன்னு கவனிக்கணும். நல்லா மூச்சு இழுத்து மூச்சை ரிலீஸ் பண்ணும்போது, எக்ஸேல் பண்ணும்போது கையை அப்படி விரலை வந்து மூக்கு துவாரத்துக்கு கீழே வச்சுக்கிட்டு வெளியிடும் போது எந்த பக்கம் மூச்சு ஓடுதுன்னு கவனிக்கணும். இப்போ எனக்கு வந்து வலது பக்கம் மூச்சு ஓடுது, உங்களுக்கு எந்த பக்கம் மூச்சு ஓடுதுன்னு கவனிக்கணும். இப்போ மூச்சு ஓடுற பக்கம் வந்து அமிர்த நாடின்னு பேர், மூச்சு ஓடாத பக்கம் மரண நாடின்னு பேர். இப்போ எனக்கு வலது பக்கம் ஓடுதுன்னா எனக்கு வந்து பிங்களை ஓடுகிறது, சூரியகலை ஓடுகிறது அப்படின்னு அர்த்தம். இப்போ இடது பக்கம் ஓடுறவங்களுக்கு இடகலை, சந்திரகலை அப்படின்னு பேர். இப்போ எனக்கு வலது பக்கம் ஓடுதுன்னா இப்போ இடது பக்கத்தை நான் அடைச்சிக்கிறேன். இடது பக்கத்தை நான் அடைச்சிக்கிட்டு, உங்களுக்கு வீடியோவில் வந்து தப்பாக தெரியும், நான் வந்து இடதுகளை அடைச்சா உங்களுக்கு வலது பக்கம் நான் அடைக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இடது பக்கத்தை அடைச்சிக்கிட்டு மூச்சை மெதுவாக வலது பக்கம் மூச்சை மெதுவாக இழுக்கிறேன். இப்போ 2 மூக்கு துவாரத்தையும் அடைச்சிக்கிறேன். இப்போ வெளியேறேன். இதுதான் பயிற்சி. எந்த பக்கம் மூச்சு ஓடுதோ, மூச்சு ஓடாத பக்கெட்டை அடைச்சிட்டு மூச்சு ஓடுற பக்கெட்டு மூச்சை மெதுவாக இழுத்து 10 செகண்ட் தான் இழுக்க முடியும், அதுக்கு மேலே இழுக்க முடியாது. 10 செகண்ட் மூச்சை இழுத்து 10 செகண்ட் அடக்குறீங்க, தம் கட்டுறீங்க. 10 செகண்ட் தம் கட்டுறீங்க, 10 செகண்ட் இல்லை 5 செகண்ட் மெதுவாக ரிலீஸ் பண்ணணும். ஸ்பீடாக வந்து ஃபோர்ஸிபிளாக ரிலீஸ் பண்ணக்கூடாது, மெதுவாக ரிலீஸ் பண்ணணும். இதுதான் பயிற்சி. இந்த ஒரு நிமிஷத்தில் நான் சொல்லக்கூடிய இந்த பயிற்சி தான் பயிற்சி. இதை தான் ஒரு நாளைக்கு நீங்கள் 50 தடவை 100 தடவை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய சரமானது முறைப்படுத்தப்படும். இப்போ வலது பக்கம் மூச்சை இழுத்து தம் கட்டி அடக்குறீங்கன்னா இடது பக்கம் இருக்கக்கூடிய உங்களுடைய உடல் உறுப்புகள் வந்து எல்லாமே நல்லா சரியாகும். இப்போ இடது பக்கம்னா ஹார்ட்டு, இடது பக்கம் நுரையீரல், அப்புறம் வந்து மண்ணீரல், அப்புறம் இப்படியே வரிசையாக வந்தீங்கன்னா இடதுகால் நரம்புகள் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து க்யூர் ஆகும். இப்போ இடது பக்கம் சுவாசம் இழுத்து அடக்கி இடது பக்கம் விடுறீங்கன்னா வலது பக்கம் இருக்கக்கூடிய இன்டர்னல் பார்ட்ஸ், ஆர்கன்ஸ் எல்லாமே வந்து சரியாகும். இதில் என்ன ஒரு ஃபிலாசபி, இல்லை என்ன ஒரு மெடிக்கல் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உயிர் வாழ மனிதனுக்கு காற்று ரொம்ப அவசியம். நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது சரி, உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது சரி, தூங்கும்போது சரி, நம்மளை அறியாமலேயே அன்கான்சியஸாக நம்ம வந்து மூச்சு இழுத்து விட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். அப்படி மூச்சு இழுத்து விடும்போது நம்ம போதுமான மூச்சை இழுத்து விடுறதில்லை, அது நமக்கு தெரியறதில்லை. அன்கான்சியஸாக நம்ம மூச்சு இழுத்து விட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். நம்ம மூச்சு இழுத்து விடுறதில்ல, போதுமான அளவு மூச்சு இழுத்து விடுறதில்லை. நம்மளுடைய ஹியூமன் ஹியூமன் அந்த நுரையீரல் எடுத்துக்கிட்டிங்கன்னா, மனித நுரையீரல் வந்து கிட்டத்தட்ட 5 லிட்டர் 6 லிட்டர் கொள்ளளவு கொண்ட கெப்பாசிட்டி கொண்ட அந்த நுரையீரல் நம்ம வெறும் டெய்லி 1/2 லிட்டரு அல்லது 1/4 லிட்டர் வரைக்கும் தான் பயன்படுத்துகிறோம். 6 லிட்டர் நம்ம பயன்படுத்துகிறதே கிடையாது. ஸோ நம்ம மூச்சு இழுக்கக்கூடிய மூச்சானது
இந்த அடியரில் இருக்கக்கூடிய நுரையீரல் தேர்ட் லோபு, இந்த 3வது லேயர் வரைக்கும் போகிறது கிடையாது. ஃபஸ்ட்டு லேயர் அப்புறம் அதோட முடிஞ்சிருது. ஸோ மூச்சு இழுக்கிறோம், ஃபஸ்ட் லேயரோடையே வெளியே வந்துடுது. இடது பக்கம் இருக்கக்கூடிய நுரையீரலில் வந்து பார்த்தீங்கன்னா 2 லோபு தான் இருக்குது, அது விட்டுருங்க. அதுவும் வந்து மேல் லோபில் வரைக்கும் வந்துட்டு வெளியே வந்துடும், காற்றானது வெளியே வந்துடும். அடியில் இருக்கக்கூடிய 2வது லோபு 3வது லோபு வரைக்கும் போகிறது கிடையாது. ஸோ நம்ம சாதாரணமாக அதாவது கம்மியான அளவு தான் ஆக்சிஜன் இழுக்கணும். ஆனால் இப்படி இழுத்து தம் கட்டும் போது இந்த சுவாசமானது ஆக்சிஜன் ஆனது சப்டில் எனர்ஜி, அதாவது இந்த எனர்ஜியானது காற்று சக்தியானது நேராக உள்ளே போய் எல்லா ஆர்கன் பக்கெட்டும் பரவி எல்லா பக்கெட்டும் எல்லா வேக்குமே ஃபில்லப் பண்ணி அது நல்ல ஒரு வேலையை வந்து நமக்காக செய்யும். பஞ்சபூத சக்தியில் காற்று சக்தி மிகவும் முக்கியமான சக்தி, முதல் சக்தி மூல சக்தி, அதுதான் காற்று சக்தி தான். அந்த காற்று சக்தியை வந்து நீங்கள் வசப்படுத்தணும். அந்த வசப்படுத்துறதுங்க என்பது இந்த ஹோல்டிங் பண்ணுறது தான். ஹோல்டிங் பண்ணி தம் கட்டி, சின்ன வயசில் நம்ம தண்ணிக்குள்ளே விளையாடும் போது நான் எவ்வளோ நேரம் தம் கட்டுறேன் பாரான்னு சொல்லி போட்டி போடுவோம். அந்த மாதிரி தான் இந்த பயிற்சி. அது விளையாட்டாக பண்ணக்கூடிய பயிற்சி, இது வந்து பயிற்சியாகவே பண்ணக்கூடிய பயிற்சி. இந்த பயிற்சி ரெகுலராக பயிற்சி பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்கள் உடம்பும் உங்கள் மனசும் உங்கள் உயிரும் வலுப்படும் என்பதெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது. நீண்ட நாள் நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் என்ற ஔவையாரின் அந்த கூற்றுக்கு இணங்க நீங்கள் இந்த பயிற்சி மேற்கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நோய் நொடி இல்லாமல் நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை மேற்கொண்டு நம்ம சந்ததியினரையும் வாழ வைக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.